இனிய மக்களே, இன்றைய காணொளியில் பாவம் தீர்ந்தது என்ற குட்டி கதையை கேட்போம். கதையின் மையப்பொருள், நம்ம யாரையாவது குற்றவாளின்னு தீர்ப்பிட்டால் அந்த தீர்ப்புக்கு நாமே ஆளாயிடுவோம் என்பதுதான் கருத்து. காணொளியை முழுமையாக பாருங்கள். நான் பதிவேற்றி வரும் காணொளியை தொடர்ந்து பார்வையிட்டு எனக்கு ஆதரவு தரும் சேனலின் உறுப்பினர்களாகிய உங்களுக்கும் புதிய பார்வையாளருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க கதைக்குள்ளே செல்வோம். பாவம் தீர்ந்தது. ஒரு ஊரில் கயல் என்ற பெண் இருந்தாள். தற்பெருமை கொண்டிருந்தாள் அவள். நான் நல்லவள், இதுவரை எந்த பாவமும் செய்யவில்லை, சொர்க்கத்தில் எனக்கு இடமுண்டு என்று உறுதியாக நம்பினாள் அவள். ஒரு நாள் அவள் வீட்டை பெருக்கி கொண்டிருந்தாள். அப்பொழுது கீழே விழுந்த பல்லி ஒன்று அவளுடைய துடுப்பத்தில் சிக்கி இறந்துவிட்டது. திகைத்த அவள், ஐயோ, இந்த பாவத்திலிருந்து நான் எப்படி தப்பிப்பேன்? எனக்காக இந்த பாவத்தை யார் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அழுது புலம்பினாள். இறந்து கிடந்த பல்லியை எடுத்துக்கொண்டு வீதிக்கு வந்தாள். எதிரில் மீனவ பெண் ஒருத்தி மீன் கூடையுடன் வந்தாள். ஏனம்மா அழுகிறீர்கள் என்று கேட்டாள் மீனவ பெண். தீயவளே, நீ நாள்தோறும் எத்தனை உயிர்களை கொள்கிறாய்? இந்த கொடிய பாவங்களுக்கு என்ன தண்டனை பெறப்போகிறாயோ? என்னை பார், நான் அறியாமல் இந்த பல்லியை கொன்றுவிட்டேன். எனக்காக இந்த பாவத்தை யார் ஏற்றுக்கொள்வார்கள் என்று புலம்புகின்றேன் என்றாள் அவள். அம்மா, கவலைப்படாதீர்கள். இதுவரை நான் எத்தனையோ உயிர்களை கொண்டிருக்கின்றேன். இந்த பல்லியை கொன்ற பாவத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். பல்லியை என்னிடம் தாருங்கள் என்றாள். தன் பாவம் தொலைந்தது என்ற மகிழ்ச்சியில் பல்லியை மீனவ பெண்ணிடம் தந்துவிட்டு சென்றாள் அவள். சில வருடங்கள் சென்றன. கயலும் அந்த மீனவ பெண்ணும் ஒரே நாளில் இறந்து போனார்கள். மீனவ பெண்ணை சொர்க்கத்தில் சேர்ப்பதற்காக தேவர் உலக விமானம் வந்தது. கயலை நரகத்தில் சேர்ப்பதற்காக யமதூதர்கள் வந்தார்கள். யமதூதர்களை பார்த்த கயல் திகைத்தாள். நீங்கள் தவறுதலாக என் வீட்டிற்கு வந்துவிட்டீர்கள். நான் இதுவரை எந்த பாவமும் செய்ததில்லை. கொடிய பாவங்கள் செய்த அந்த மீனவ பெண்ணிடம்தான் நீங்கள் செல்ல வேண்டும் என்றாள். நரகத்திற்கு செல்ல வேண்டியவள் நீதான். அந்த மீனவ பெண் சொர்க்கத்துக்கு செல்கிறாள் என்றார்கள் யமதூதர்கள். நான் நரகத்திற்கும் அவள் சொர்க்கத்திற்கும் செல்வதா? இது என்ன கொடுமை என்று கேட்டாள் அவள். மீன்களை விற்பது அந்த பெண்ணின் கடமை. கடமையை செய்கிறோம் என்ற உணர்வோடு தன் மீன்களை கொன்றாள். தன் எல்லா செயல்களையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டாள். பணிவோடு வாழ்க்கை நடத்தி வந்தாள். ஆனால் நீயோ தற்பெருமை மிகுந்தவளாக இருந்தாய். நீ பல நல்ல செயல்களை செய்தாய். ஆனால் நானே செய்கிறேன் என்ற ஆணவம் உன்னிடம் இருந்தது. இறைவனை நினைக்கவே இல்லை. அதனால் நீ செய்த எல்லா செயல்களும் எந்த பயனையும் தராமல் போயின. நீ செய்த பாவத்தை அடுத்தவர் தலையிலும் கட்ட துணிந்தாய். ஆகவே தான் நரகம் செல்கிறாய் என்று யமதூதர்கள் அவளை இழுத்து சென்றார்கள். இனிய மக்களே, கதை எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடித்த கருத்துக்களை கருத்து பெட்டியில் பதிவேற்றுங்கள். தொடர்ந்து இது போன்ற குட்டி கதைகளை மற்றும் ஒரு காணொளியில் காணும் வரை விடைபெறுகிறேன். நான் உங்கள் செல்வி ஜெயா. ஓகே, டாடா, பை பை.